அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் N7 சக்தி ஸ்ரீதேவி கே. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி. எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் நம் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்தார். அவர் வழியை நாமும் பின்பற்றி வன்முறை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கினாலே இளைஞர்களின் சக்தியை கொண்டு வருங்காலத்தையும் நம்மால் வடிவமைக்க முடியும். எதிர்கால இந்தியா மாணவர்களின் கையில் தான் உள்ளது என்று கூறினார் நேரு அவர்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களும் எழு விழித்திரு, உன் வாழ்வின் இலக்கை அடையும் வரை ஓயாதே என்கிறார். 100 இளைஞர்களை என்னிடம் தாருங்கள், புரட்சி இந்தியாவை உருவாக்கி காட்டுகிறேன் என்று கூறினார். அவரை போல் நாமும் நம் மனதிற்குள் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதனை அடைய தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் போராடினால் மட்டுமே நம்மால் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும். இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தாய் என்ற குணருக்கு ஏற்ப எந்தவித சுகமும் சுகமாக சுமக்க ஒரு உன்னத பண்பு கொண்ட நமது பெற்றோர்களை மதித்து பேணி பாதுகாப்பவரால் மட்டும்தான் சமுதாய நலத்தின் மீதும் அக்கறை காட்ட முடியும். மாணவர்களே, எதிர்கால சமுதாயத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தியை யாரால் உருவாக்க முடியும்? சமுதாய சீர்தூக்கும் பொறுப்பில் உள்ள நமது ஆசிரியர்களால் தானே முடியும். இளமையில் கல் சிலையில் எழுத்து என்ற ஔவையாரின் வார்த்தைக்கேற்ப இந்த மாணவ பருவம் தான் வாழ்விலேயே விலை மதிக்க முடியாத கருவூலம். போட்டிகளில் இந்த உலகத்தில் நாம் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்றால் இளமையிலே கல்வியை கசடர கற்றால்தான் நம்மால் வருங்காலத்தை வடிவமைக்க முடியும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைப்பு என்கிறார் வள்ளுவர். பாரதிதாசன் தனது கவிதை தீயை மூட்டி தீண்டாமை என்னும் கொடுமை, சாதி என்னும் இருட்டு, பெண்ணடிமை இவற்றையெல்லாம் அழித்து தூய்மைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தார். நமது பாரத நாட்டில் பெரும் நோயாக பரவி கிடக்கும் தீண்டாமையை ஒழிப்பதற்காக ஒரு விடிவெளியாக தோன்றியவர் அம்பேத்கர். இவர்களை போல நாமும் நமது சமுதாயத்தை தீண்டாமை இல்லாத சமுதாயமாக உருவாக்கினால் அது இளைஞர்களின் சக்தியை கொண்டுதான் முடிக்க முடியும். மாணவர்களே, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்கொடுமை போன்ற அந்நிலை செயல்களை நிகழும் பொழுது அதனை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருக்காமல் அதை உடனே தட்டி கேட்பதுதான் இன்றைய இளைஞர்களின் சக்தி. இதைதான் பாரதியாரும் மாதர் தன்னை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார். தோன்றின் புகழோடு தோன்றுக, அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவரின் குரலுக்கேற்ப என்றும் அன்பே அறம் என்று வாழ்ந்து புகழோடு செலுத்த அன்னை தெரசாவை போல் நாமும் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கும் அன்பை செலுத்தி நமது சமுதாயத்தில் முதியோர் இல்லம் என்ற ஏற்பதை இல்லாமல் ஆக்குவதுதான் இளைஞர்களின் சக்தி. மாணவர்களே, இன்றைக்கு நமது நாட்டிற்கு பாதுகாப்பாளனாக விளங்கும் இந்திய ராணுவத்திற்கு நாம் அதிகம் பங்கு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வி, மருத்துவம், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சிகளிலும் நாம் அதிகம் ஆர்வம் காட்ட வேண்டும். இன்றைய இளைஞர்கள் வேலை இல்லாத காரணத்தினால் தவறான பாதையை சென்று தான் கெடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த நாட்டை சேரிக்கின்றார்கள். அதுபோல் இல்லாமல் ஏதேனும் சுய தொழில் செய்து நம்மை நாமே உருவாக்கிக் கொள்வதுதான் இளைஞர்களின் சக்தி. இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். மாணவர்களே, மாற்றங்களை ஏற்படுத்தி வளர்ச்சியை முன்னெடுக்கும் கல்வியை கற்பதுதான் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் சக்தி. தீண்டாமை இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதே இளைஞர்களின் சக்தி. புத்தாக்க முயற்சிகளுக்கு களம் அமைத்துக் கொள்வதே இளைஞர்களின் சக்தி. நாட்டுப்பற்று, தனிமனித ஒழுக்கம், ஒருங்கிண செயல்பாடுகளால் எதிர்கால சமுதாயத்தை வடிவமைப்பதே இளைஞர்களின் சக்தி என்று மீண்டும் ஒருமுறை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.